நீங்க இயேசுவோட நடக்கிற பிள்ளைங்க தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு பயப்படணும்? இல்லைங்க, நான் உதவி செய்வேன்னு சொன்னாங்க, எனக்கு உதவி செய்ய சொன்னவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, இதுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல, எப்படி இந்த காரியத்துல நான் டீல் பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசுடைய நாமம், அவருடைய பெயரில நமக்கு உதவி இருக்கிறதா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில எழும்பன்னு ஜெபிக்கும் போது அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி துதிப்பேன். அதுல இருந்து எனக்கு ஒத்தாசை ஆசீர்வாதம் வரும். உதாரணத்திற்கு, நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு வைங்க, பண தேவை இருக்கு, ஒரு காரியம் இருக்குது, தேவைக்கு என்ன பண்ண நினைச்சா யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், யெகோவா தேவைகளை சந்திப்பார்னு அர்த்தம். அந்த பேரை சொல்லி துதிச்ச உடனே பாருங்க, மனசுல நிறைவு வந்துடும், விசுவாசம் வந்துடும், அதே மாதிரி அற்புதம் நடந்துரும். யெகோவா ரஃபா அப்படின்னு சொன்னா சுகமளிக்கிற தேவன். அப்ப யெகோவா ரஃபா, நீங்க எனக்கு சுகம் தர்றீங்க, ஸ்தோத்திரன்னு துதிச்சா வியாதி மாதிரி சுகம் உண்டாயிரும். சமாதானம் பாதிக்கப்படுதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய உள்ளத்துல சமாதானம் பாதிக்கப்படுதுன்னா யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன், நமக்கு சமாதானம் தருகிறவர். யெகோவா ஷாலோம், நான் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, என் சமாதான பிரபுவே அப்படின்னு துதிக்க ஆரம்பிச்ச உடனே உள்ளத்துல அப்படியே சமாதானம் வந்துடும். இதே மாதிரி அப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது.